நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். எல்லா விதமான சாதத்து கூடவும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே போல் சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பெசரி சாப்பிட்டோன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ இந்த புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை வடித்து எடுத்துட்டு இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 3 விசில் வந்துட்டு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 மீடியம் சைஸ் அளவு புடலங்காவை லேசாக தோல் சீவிட்டு உள்ளே இருக்க பருப்பெல்லாம் வெளியில் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக கேரட்லாம் தோல் சீவுவோம்ல, அந்த மாதிரி சீவிடக்கூடாது. லேசாக கத்தியை வச்சு சுரண்டாவே போதும். புடலங்காயோட தோல் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இந்த மேலாப்பில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு பார்ட் இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அதே மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பல்ப் இருக்கும், கொஞ்சம் சத பகுதி மாதிரி இருக்கும். அதை கை வச்சே நம்ம ஈஸியாக வலிச்சு போட்டுடலாம். அந்த மாதிரி வலிச்சுட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் லேசாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூட்டு மாதிரி வைக்க போகிறீங்கன்னா நிறையா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ காயை லேசாக நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்லா வெந்திருக்கும். இப்போ 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. கரண்டி வச்சு லேசாக நசுக்கி பாருங்கள், அப்போ காய் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துடணும். பருப்பை அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பண்ணணுன்னா கடலைப்பருப்பு கூடவே கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு மட்டும் போட்டு வைக்கிறதுனால இது ஒரு பொரியல் மாதிரி இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வற்றட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த அளவு தண்ணி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நல்ல பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொரியல் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
காய்கறி வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.